ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மா அவ்வளவு சுலபமாக யாரையும் தேடி போய் குறி சொல்வது கிடையாது. ஆனால் என்னுடைய செல்ல குழந்தையான உன்னை தேடி வந்து உனக்கு குறி சொல்கிறேன்னா அது கண்டிப்பாக நிச்சயமாக பலித்தே தீரும் என்பதை புரிந்து கொள். இப்போது உன் மனசை நீ எந்த அளவுக்கு உறுதியாக வச்சுக்கிட்டு இருக்க, எந்த அளவுக்கு கவலையை சூழ்ந்து வச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட உன் மனசுக்கு உறுதியையும் உன் இதயத்துக்கு அமைதியையும் உன் செயல்களில் உறுதியையும் கொண்டு வரணும்னு இந்த வராகி அம்மா தீர்மானிச்சிட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை உண்டு பண்ணுவேன். இனி எல்லா நாளும் உனக்கான சந்தோஷ நாளாக, உற்சாகமான நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் நீ கடுமையான சவால்களை சந்தித்தாலும் கூடிய சீக்கிரம் இது எதுவுமே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படி செய்ய போகிறேன். பணம் குறைவால பல பிரச்சனைகளால் மாட்டி முழிச்சு தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு தேவையான அத்தனை எதிர்பார்க்கும் பணத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. வேலை இல்லாமல் என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையோ அல்லது எதிர்பார்த்த வருமானமோ இல்லாமல் குடும்ப சிக்கல்களில் உழன்று தவிக்கும் திணறும் அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சு எல்லாருக்கும் நல்லது செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா ஓடோடி வந்திருக்கேன் என் செல்லமே. சிக்கல்கள் உன்னை குளத்தில் அழுத்தும் நீராக அழுத்தினாலும் உன்னை உயர்த்தும் படிக்கட்டாக இந்த வராகி அம்மா ஓடோடி வந்து உன் மனசுல தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து உன்னை உயர்த்தி பிடிப்பேன் என் செல்லமே. கண்டிப்பா உன்னை எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் மாட்டிக்கிட்டு முழிக்கும்படியோ, நீ தவிக்கும்படியோ, சின்னாபின்னமாக சூழலில் சிக்கி தவிக்கும்படியோ விட்டுட மாட்டேன். இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கையை தலைகீழாக திருப்பி போட்டு உனக்கு இஷ்டப்படியாக எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி ஒரு புது வாய்ப்பை தரப்போகிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். குடும்ப சிக்கல்கள் உன்னை என்னதான் சிதறடித்தாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு தர்றதுக்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். சோர்ந்து போய் இருக்கிற உன் மனசுக்கு புத்துணர்ச்சியையும் தெம்பையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை நான் தருவேன் என் செல்லமே. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன முயற்சியும், நீ சேர்த்து வைக்கிற சின்ன சின்ன காசும், நீ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய சிறிய உதவிகளும் கூட உன் வாழ்க்கையில் உனக்கு பெரும் வளங்களை உருவாக்குன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது நீ எந்தெந்த விஷயத்தெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நம்பிக்கையும் துணிவும் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை முழு மனசோட காரியத்தில் ஈடுபட்டு ஒன்றுபட்டு அர்ப்பணிப்பு செய்வதும் உனக்கு தேவையான விஷயங்களாக இப்போது இருக்கு. முதல்ல மனசை அமைதியாக்கி உன் உடலை வலிமைப்படுத்து. செயல்கள் உறுதியோட நம்பிக்கையோட இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் வெற்றிகரமாக நானே முடிச்சு கொடுத்துருவேன் என் செல்லமே. என்னை நம்பி வந்த பிறகு இனிமேல் எதற்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து நடக்காமல் போன விஷயங்கள் இப்போது ஏன் ஆசீர்வாதத்தோட சிறப்பாக நல்லபடியாக நடக்கத்தான் போகிறது. குடும்ப உறவுகளுக்குள்ளும் நட்புகளுக்குள்ளும் இருந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றி உண்டாகும்படி செய்ய போகிறேன். பொறுமையும் அன்பும் எப்போதுமே உன் மனசில் இருக்கட்டும். நீ பேசக்கூடிய சொல்லும் நீ செய்யக்கூடிய செயல்களும் எப்போதும் உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கத்தையும் பாசத்தையும் பிணைப்பையும் உருவாக்குவதாக இருக்கணுமே தவிர யார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு நீ வெட்டிக்கிட்டு விலகி வந்துடக்கூடாது என் செல்லமே. எப்போதுமே மனசை அமைதியா இலகுவானதாக வச்சுக்கோ. மனசு சோர்வடைஞ்சு போச்சுன்னா அப்புறம் உன்னால் எந்த முயற்சியையும் செய்ய முடியாது, வாழ்க்கையும் நிம்மதியாக வாழ முடியாது. எந்த அளவுக்கு மனசை சுறுசுறுப்பாக சந்தோஷமாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் மனசு வலிமையோடும் உன் இதயம் அமைதியோடும் உன் செயல்கள் உறுதியோடும் இருப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். அப்புறம் என்ன உனக்கு கவலை? நீ நினச்சதை விட, நீ எதிர்பார்த்ததை விட இனிமேல் எல்லாமே உன் எதிர்காலமே ஏற்ற மிகுந்ததாக அழகானதாகவே இருக்க போகுது. சில சமயம் கைகளில் காசு இல்லாமல் நீ சாப்பிடாம கூட எத்தனையோ நாள் இருந்திருக்கிறாய் தானே. காசு இருந்தால் மட்டும் நிம்மதியாக சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துருவோன்னு சொல்லவும் முடியாது. காசே இல்லாதவங்க
கஷ்டப்பட்டுக்கிட்டும் அழுதுகிட்டும் தான் வாழ்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் காசு பணமும் முக்கியம், நிம்மதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் கூட முக்கியம். இது இருந்து அது இல்லாதவங்களும், அது இருந்து இது இல்லாதவங்களும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியாது என்பதுதான் உண்மை. அதனால தான் உனக்கு தேவையான செல்வத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அதிக அளவில் அள்ளி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையில் எதெல்லாம் குறையாக உனக்கு தோன்றுகிறதோ அது எல்லாவற்றையும் நிறைவானதாக உனக்கு நான் தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்களையும் சிரமங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். சோர்ந்து போயிருக்கிற உன் மனசுக்கு உற்சாகத்தையும் வலிமையும் மாபெரும் வெற்றிகளையும் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதிர்கொள்ளும் சிக்கல்களை எல்லாவற்றையும் நொறுக்கி தூளாக காணாமல் போக செய்வேன். உன் முன்னேற்றத்துக்கான புது கதவுகளையும் நானே திறந்து காட்டுறேன் என் செல்லமே. உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுக்கும் பலன் மிக பெரிய அளவில் உனக்கு கிடைக்கும். உன் மனசை வலிமையாகவும் உன் இதயத்தை நீ அமைதியாகவும் வைத்து கொள்ளும்போது உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு புது சந்தோஷங்களும் புது வாய்ப்புகளும் புது ஆற்றலும் உண்டாகும். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீ இனி எந்த விதத்திலும் சோர்ந்து போகவோ தொற்று போகவோ நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. இப்போதே உன் வாழ்க்கை மலையாக இருந்தாலும் கூட அந்த மலை மீது ஏறி நீ உச்சத்தை தொடும்படியும் உயரமான சிகரங்களை எட்டி பிடிக்கும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக ஆதரவாக பக்கபலமாக இருக்க போகிறேன். ஒரு மிகப்பெரிய மலை உச்சியில் ஏறணும்னு முயற்சிக்கும் போது போகும் பாதையில் கல்லும் மணலும் தடைகளும் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த தடைகள்லாம் நீ மலை உச்சியில் ஏறக்கூடாதுன்னு உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்காக அல்ல. அந்த மலை உச்சியில் நீ ஏறும்போது அது உன்னை வலிமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் மாற்றுவதற்காகவே இதெல்லாம் உன் கண்களில் காட்டுது, கால்களில் தடுக்குது. அதே போல தான் வாழ்க்கைங்கிற மலை உச்சியில் நீ ஏறி வெற்றியை பெற முயற்சி செய்யும்போது பல பிரச்சனைகள் இப்படி கல்லாகவும் மண்ணாகவும் தடையாகவும் உன் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். பணம் பத்தாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கலாம், கடன் நிகழ்வுகளும் கஷ்டங்களும் வந்து உன்னை தாக்கலாம். ஆனால் இந்த எந்த சிக்கல்களும் உன்னை பாதிக்காத அளவுக்கு நீ மன உறுதியோடு இருந்தாலே போதும் என் செல்லமே. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் உன்னுடைய ஒவ்வொரு சேமிப்பும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்ய போகிறேன். உனக்கு கைத்தாங்கலாக, உனக்கு ஆதாரமாக, உனக்கு ஆதரவாக, உனக்கு ஆறுதலாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாபெரும் வெற்றிகளை கொண்டு வரத்தான் போகிறேன். இத்தனை நாளாக உனக்கு கஷ்டமாகவும் கவலையாகவும் இருந்த உன் வாழ்க்கை நிலைமை மாறி இனி எல்லாமே நல்லதாகவும் உன் இஷ்டப்படியாகவும் நீ எதிர்பார்த்த நல்லதாகவும் உன் வாழ்வில் நடக்கும்படி செய்ய போகிறேன். இன்னைக்கு நீ ஒரு சாதாரண சிறிய கடல் அலை போல இருந்தாலும் நாளைக்கே ஒரு பெரிய அலையாக மாறி உன் வாழ்க்கையை நீ புத்துணர்ச்சியாக மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழத்தான் போகிற. நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்த சந்தோஷமும் உனக்கான புது வாய்ப்புகளும் புது வெற்றியும் புத்தம் புதிய ஆற்றலும் புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். என்னை நம்பி வாழ்ந்து நீ இப்போது அதற்குரிய பலனாக பரிசாக உன் வாழ்க்கையில் வெற்றிகளை எட்டி பிடிக்கப் போகிறாய். நான் சொல்கிறதெல்லாம் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்தே தீரும். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீ மகிழ்வாக வாழ போகிற.